வாக்குல ரெண்டு காதல், ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். என்னம்மா? யார் பெரியம்மா இவனுங்கெல்லாம் டார்ச்சர் பண்றானுங்க? உன் அப்பா தான் உன்னோட சேஃப்டிக்காக விட்டுட்டு போயிருக்காரு. இப்ப என்ன சேஃப்டி வேணும்? நான் என்ன தப்பிச்சா ஓட போறேன்? நீங்க சொன்னது கேட்டு நான் தான் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இவங்கெல்லாம்? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ ஏன் தப்பா நினைக்கிற? பின்ன ஒரு கடை கூட போக முடியல, கடுப்பாகாதா? ஏமா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் அவனுங்களை வாங்கிட்டு வர சொல்றேன். ஐயோ பெரியம்மா, இதெல்லாம் ஆம்பளைங்க போய் வாங்குற விஷயமா? அப்படியே இருந்தாலும் அப்பாவோ அண்ணனோ தம்பியோ போய் வாங்கலாம். யாருன்னே தெரியாத இவனுங்க கிட்ட போய் எப்படி சொல்றது? இந்த எரும மாடுங்க தான் புரிஞ்சுக்காம பேசுறானுங்கன்னா நீங்களும் அப்படியே பேசுறீங்களே. ஓஹோ, சரி சரி, புரியுது புரியுது. சரி, இப்போ உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம், என்ன போக விடுங்க. நானே கடைக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல திரும்பி வந்துடுறேன். என்ன பெரியம்மா, என் அம்மா மாதிரி எனக்கு எதுனாலும் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்க. என் அம்மா இருந்திருந்தா என் வலியும் புரிஞ்சிருந்திருப்பாங்க. போங்க பெரியம்மா, எனக்கு ஒன்னும் வேண்டாம், நானே கஷ்டப்பட்டுக்கிறேன். நீங்க நிம்மதியா இருங்க. வேணி வேணி நில்லு. இப்ப என்ன உனக்கு? நீ போய் வாங்கிட்டு வா, பணம் இருக்கா? வச்சிருக்கேன். சரி வா. அவனுங்க விட மாட்டானுங்களே. நான் சொல்லி விடுறேன், நீ வா வா. போ பெரியம்மா, போ, நீ போ. நீ வாமா. நம்ம முதல் வேலையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும். நீ போயிட்டு வாமா. அக்கா, பாப்பாவை வெளியே தனியா அனுப்பக்கூடாதுன்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. வேணா நாங்க போயிட்டு வரோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இங்க இருக்கிற கடைக்கு தானே போறா, அவளே போயிட்டு வந்துருவா. நீங்க விடுங்க, நீ போயிட்டு வாமா. அக்கா இல்லக்கா. டேய், சொன்னா புரியாதடா உங்களுக்கு? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நீ போயிட்டு வாமா. போயிட்டு சீக்கிரமா வந்துடணும், சரியா? போயிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ் பெரியம்மா. சரி, நான் போயிட்டு பத்திரமா வந்துடுறேன். போயிட்டு பத்திரமா வரணும், சரியா? அடைச்சா சொல்ற நேரத்துக்கு வந்து தொலைய மாட்டானுங்க இவனுங்க. இன்னைக்கு மொத்தமா பணத்தை வாங்கிட்டு இவனுங்க சங்காத்தத்தையே அறுத்து விட்டுட்டு கிளம்பிடணும். யாரா? அவன் தான்டா. பேசு பேசு. ஹலோ, ரத்தனசாமி பேசுறையா? சொல்லியா? நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன், நீங்க இன்னும் வரலையா? இதோ வந்துகிட்டே இருக்கோம். சீக்கிரம் வாங்க, என்னால ரொம்ப நேரம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. வந்துடுறோம். பணத்தையும் எடுத்துட்டு வர வேண்டாமா? 20 லட்சம் ஆச்சு. அதான் ரெடி பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆகி போச்சு. 5 நிமிஷத்துல அங்க இருப்போம், எங்கேயும் போயிடாதீங்க. சரிப்பா. பாத்தியாடா,
என்னமோ ரொம்ப நேரம் நிக்க முடியாதான். என்ன திமிரா பேசுறான் பாத்தியா அவன். இடு, இனியோட சாக போறவன் தானே, பேசிக்கிட்டே போட்டோம். அவங்களுக்கு ஃபோன் பண்றேன். டேய் அவங்க தான்டா. சரி பேசு சொல்லுண்ணே. டேய் நாங்க சொன்ன ஆளு ஸ்பாட்டுக்கு வந்துட்டான். உடனே கிளம்பு. சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். மிஸ் ஆயிடக்கூடாதுடா, சரியா? அண்ணே மிஸ்ஸே ஆக மாட்டானே. டேய் வாடா ஏறா. அண்ணா வண்டி என்ன? எப்படியோ இன்னைக்கு ரத்தனசாமி சாவறான். அடுத்தது சரவண கொலைப்பள்ளியை வாங்கி ஜெயிலுக்கு போறான். இது நடக்க போறது உறுதி. அஞ்சு நிமிஷத்துல வந்துருவேன் நானுங்க, இன்னும் ஆளையே காணுங்க. டேய் சொன்னாலும் உள்ளதா இருக்கான். அவனை போட்டு தலைமை விடக்கூடாதுடா. சரி வா வாடா பாத்துக்கலாம். டேய் எங்கடா போயிருப்பான் அவன்? டேய் அங்க பாடுற அவனை. வாடா. வா. டேய் இதோ போறான்டா அவன். போடா. ஏய் ஏய். ஏய் 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 நில்லுடா. ஏய் ஏய் நில்லுடா. ஏய் டேய் புறா அவனை. இங்க இருக்க பாரு, இங்க வா. டேய் எங்கடா போனா அவன்? டேய் அங்க பாருடா. நீ அப்படி போ, நான் இப்படி வரேன். எழுந்துடுற கிழவா. ஓடுற எங்க பாத்துக்கிறா. என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க, என்ன விட்டுருக்கடா. ஏய் வேண்டாடா. ஓடுற அவனை. வேண்டாடா. வேண்டாடா. என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. காலத்துல இவங்கள ஓடவா விடல. என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்கடா. வேண்டாடா. என்னடா ஆச்சா? தெரியல. சரி ஃபோன் பண்ணி பாரு. பண்றேன். என்னடா ஆச்சு? ஏய் போன் எடுக்க மாட்டேங்கிறான்டா. என்னடா அந்த ஆளை போட்டு தள்ளியாச்சா? அட பாவிங்களா,
காசு தர்ற மாதிரி வர சொன்னது என்ன போட்டு தர்றதுக்கா? டேய் உங்களை தான்டா கேட்குறேன், அவனை கொன்னாச்சா இல்லையா? டேய் டேய் என்னதான்டா ஆச்சு? தெரியலடா, ஃபோன் கட் ஆகுதுடா. இனிமே நாம இங்க இருக்கிறது பாதுகாப்பு இல்ல. என்ன ஆச்சுன்னு தெரியலடா. ச்சே. உங்களை நம்பி இங்க வந்ததுக்கு உங்க புத்தியை காட்டிட்டீங்களடா. இதுக்கு மேல உங்களை விடக்கூடாது. இந்த ரத்தினசாமி யாருன்னு இப்ப காட்டண்டா. ஹலோ தம்பி, நான் ரத்தினசாமி பேசுறேன்ப்பா. நான் உன்னை உடனே பார்க்கணும்ப்பா. நான் உன் மச்சான் கூட சேர்ந்து செஞ்சதெல்லாம் தப்புதான்ப்பா. நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த இடத்துக்கு வந்து நான் எல்லா உண்மையும் ஒத்துக்க தயாரா இருக்கேன் தம்பி. ஓஹோ, அப்படின்னு சொல்லி என்னை வர வைக்கணும்னு துரையும் மனோகரும் சொல்ல சொன்னாங்களா? ஐயோ, சத்தியமா அப்படி இல்ல தம்பி. அவனுங்கள மாதிரி ஒரு அயோக்கிய பயல்களை நான் பார்த்ததே இல்லை தம்பி. சத்தியமா நானா தான் தம்பி உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நானே இப்ப அவனுங்களுக்கு எதிராக தான் இருக்கேன். இதுதான் சான்ஸ். இவனை எங்க வச்சே போட்டுற வேண்டியதுதான். ஒரு தடவை வந்து என்ன நேர்ல பாருங்க தம்பி. எல்லாத்தையும் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் தம்பி. என் பொண்டாட்டி மேல சத்தியமா சொல்றேன் தம்பி. ப்ளீஸ் தம்பி, நான் சரண்டர் ஆகத்தான் உங்களை கூப்பிடுறேன். என்ன நம்புங்க தம்பி. சரி, எங்க வரணும்? RS காட்டன் மில் இருக்குல்ல தம்பி, நீங்க அங்க வந்துட முடியுமா? சரி, ஓகே, நான் வரேன். என்ன சேஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. சரி. டேய் என்னடா பண்ணலாம் இப்போ? இல்ல நீ மறுபடியும் ஃபோன் பண்ணி பாரு. டேய் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா. சுவிட்ச் ஆஃபா? அவனுங்க வேற ரத்னசாமியை போட்டானுங்களான்னு தெரியலையே. என்னடா சொல்ற? எனக்கு எதுவும் புரியலையேடா. ச்சே. சரி இருடா, ரத்னசாமிக்கே ஃபோன் போட்டு பார்க்குறேன். போடு. என்னடா ஆச்சு? ரிங்கு போயிட்டு இருக்குடா. ஹலோ அண்ணே. சொல்லுடா. டேய் அந்த ஆள் இன்னும் சாவலடா. என்னது சாகலையா? ஸ்பீக்கர்ல போடு. என்னடா
செத்திருக்க வேண்டியவன் போன் அட்டன் பண்றான்னு பாக்குறீங்களா? அவ்வளவு சாதாரணமா இந்த ரத்தனசாமி செத்தர மாட்டான்டா. துரோகிங்களா? பணத்தை கொடுக்கற மாதிரி வர சொல்லிட்டு ஆளை வச்சு கொல்லவா பாக்குறீங்க? இதுக்கு மேல உங்களுக்கு எந்த விசுவாசமும் கிடையாதுடா. எல்லா உண்மையையும் சரவணன் கிட்ட நான் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு போய் எல்லா உண்மையும் சொல்லத்தாண்டா போறேன். ஒத்துக்கிட்டு சரண்டராக போறேன்டா. என்னோட சேர்ந்து உங்களுக்கு ஜெயில் தாண்டா. ரெடியா இருங்க. டேய் தோற, என்னடா கடைசியில் இப்படியே போச்சு? அவன் சரவணோட சேர்ந்து ஸ்டேஷனை போய் நடந்தது சொல்லிட்டா நம்ம கதை முடிஞ்சுதுடா. அது நடக்கூடாதுடா. வண்டிடுறா. நாமளே அவனை போட்டு தள்ளிட்டு அந்த பழியை சரவண மேல போட்டுடலாம்டா. இதுக்கு மேல அடியாளங்கள் நம்பி பிரயோஜனம் இல்லடா. வண்டிடு போலாம். டேய், எப்படியோ சரவணன் ரத்தனசாமி இங்கே தான் மீட் பண்ணுவாங்க. இதுதான் நல்ல சான்ஸு. ரத்தனசாமியை போடுறோம், பழியை தூக்கி சரவண மேலே போடுறோம். ஓகேவா? ஓகேடா. மிஸ் ஆயிடக்கூடாது. வா போலாம். வா, கத்தி எடு. கத்தி எடுறா. வந்துட்டியா சரவணா? நீங்க எங்க இருக்கீங்க? உள்ள அந்த ப்ரொடக்ஷன் யூனிட் பக்கத்துல தான் இருக்க. சரி வைங்க. எங்கடா போயிட்டாரு? இன்னைக்கு அந்த ஆளை விடக்கூடாதுடா. டேய் அங்க பாரு. அங்க போறோம் பாரு. வாடா. ஏய்.
எங்கடா அந்த ஆளை காணோம்? எங்கடா அவன்? சிக்க மாட்டேங்கிறானே. எங்கடா போடுற இவரு? மாட்டேன்னா நீங்க செஞ்சிருப்பேன். சரி வா, அப்படி போலாம். இரு, தப்பிக்கலான்னு பாத்தீங்களா? எங்கடா போனாரு? எங்கடா போயிருப்பா? இங்கதான்டா இருப்பான். அவனை கொல்லாம விட மாட்டேன். வாடா அங்க பாப்பா. அந்த பக்கம். சரவணா, சரவணா வந்துட்டியப்பா. உன் மச்சானுங்க இங்கேயும் வந்துட்டானுங்கப்பா. என்னை எப்படியாவது காப்பாத்துப்பா. என்னை எப்படியாவது காப்பாத்து சரவணா. சரிண்ணே, நீங்க வாங்க, முதல்ல போலாம். வாங்க வாங்க. டேய், நீ அவனை விடக்கூடாதுடா. கொன்னே திரும்ப. வாடா. வாங்கண்ணா, ஒண்ணுல போயிடலாம் முதல்ல இங்க இருந்து. எங்க தப்பிக்க பாக்குற?